இந்து சமய சடங்குகளில் ஹோமம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது. கும்பாபிஷேகம் ஆகட்டும், மற்றபடி கணபதி ஹோமம், அது மறுபடியும் ஒரு கல்யாணம் அப்படின்னா நம்ம ஹோமம் செய்கிறோம். இந்த ஹோமம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, இது ஒரு மூட நம்பிக்கை கிடையாது. அதாவது ஹோமம் பண்ணுறதுனால, ஹோம புகையினால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியேறுது. நம்ம வீட்டை விட்டோ அந்த அரங்கத்தை விட்டோ வெளியேறும். இப்போ அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுற போது தொத்து நோய்கள் அதிகமாக பரவிகின்ற இருந்த காலம். அப்போ அந்த ஹோமம் பண்ணுற போது அந்த மூலிகைகள் இல்லையா, அந்த மூலிகையை வச்சு ஹோமம் பண்ணுற போது அந்த மூலிகை காற்று படும்போது இந்த தொத்து நோய் பரவாமல் அது தடுத்து நிறுத்தும். அதுக்காக முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவது மந்திர ஜபங்கள். அந்த ஹோமம் பண்ணுற போது இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணுற போது வைப்ரேஷன் அதிகமாகும். அதனாலையும் அந்த கெட்ட சக்திகள் விலகும், நல்லது நடக்கும். அதுக்காகத்தான் திருமணத்துக்கு வர்றவங்களுக்கு இந்த ஓம புகை பாதுகாப்பாக இருக்கும், நோய்களை அண்ட விடாது. அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா கிடைக்கும். நீங்களே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது மூட நம்பிக்கையா, விஞ்ஞான ரீதியாக அந்த காலத்தில் முன்னோர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அதனால் இந்த ஹோமம் என்கிறது ரொம்ப முக்கியமானது. பல பேர் கூடுற இடத்துல செய்யக்கூடிய ஹோமம் நமக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருக்கும், நோய்களை தடுக்கும். புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். ஓம் சக்தி.